இந்த ட்ரெட்டினான் கிரீமை யூஸ் பண்ண கொஞ்சம் வீக்ஸ்லயே என்னோட ஸ்கின்னை இவ்வளவு வர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஆனா அதே கிரீமை இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நான் யூஸ் பண்ணதுனால இந்த அளவுக்கு கிளியரான ஸ்கின்னை ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனா இதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. இதை யார் யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃபா போட்டு நானே உங்களுக்கு சென்ட் பண்றேன். என்னோட கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுல லிங்க்னு கமெண்ட் பண்ணி நம்ம கையில பிடிஎஃப்பும் வந்துருச்சு. பட் இந்த இதை பார்த்தீங்கன்னா டிட்டோ வந்துட்டு கூகுளில் போட்டு ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி போட்ட பிடிஎஃப் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு இவ்வளோ சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாலிக்யூலை ரேண்டமாக பப்ளிக்கு கொடுக்கக்கூடாது. அண்ட் கொடுக்கறதுக்கு அவர் ஆத்தரைஸ்டு பர்சனும் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலிக்யூல் டு பி யூஸ்ட் வெரி கேர்ஃபுல்லி. அது எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க, நல்ல ஸ்கின் வந்துடும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த க்ரீமை டெர்மட்டாலஜிஸ்டே வந்துட்டு ஒரு பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு டபுள் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. சும்மா ரேண்டமாக நான் கொடுத்துட்டேன், நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாலும் தப்பு தான். திஸ் ஹேஸ் டு ஸ்டாப் ரைட் நவ். பாய்.